ரசிகர்களுக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச் ஒரு விருந்துனே சொல்லலாம். ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி. 2 பேருமே வின் வின் சிச்சுவேஷன்ல வராங்க. நோ லாஸ். பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஆர்ஆர் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆடுறது செம்மையா இருக்கு. எவ்வளோ ரன் எடுத்தாங்கன்னா ஆர்சிபி 201 எடுத்திருந்தாங்க. 8 விக்கெட் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாங்க. 201 அதிகமாக நான் யோசிச்சேன். பட் பேட்டிங் பண்ண போகிறது யார்? ஆர்ஆர். அதனால அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நம்மளாம் இருந்தால் சிஎஸ்கே இருந்தால் கொஞ்சம் யோசிச்சிருப்போம். 201 அடிச்சிருவாங்களா, அப்படியே அடிச்சிருவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. பெருசாக யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. பட்டிதார் அவங்க தான் 73 ரன் எடுத்திருந்தாங்க. விராட் கோலிலாம் வந்து 32ல் அவுட் ஆயிட்டாங்க. மற்றவங்களாம் 20, 10 இந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க ஆர்சிபியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட்டிங் வந்த ஆர்ஆர் வந்து செம்மையாக கலக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யார்கிட்டனா சூரியவம்சி கிட்ட தான். வைபவ் சூரியவம்சி பர்ஃபார்மன்ஸில் பிச்சுட்டாரு. அவர் என்ன மாதிரி இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 26 பாலில் 73 ரன்னோ 76 ரன்னோ அடிச்சிருந்தாங்க. சரியான நாக்கு நல்லா அடிச்சிருந்தாங்க. என்னோட எதிர்பார்ப்பை, அதாவது எல்லா மேட்ச்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காது, அதுதான் முக்கியம். இந்த சின்ன வயசுல 14 வயசு பையன் பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான். பவுலிங் சரியா பண்ணல. சந்தீப் சர்மாலாம் நிறைய கொடுத்துட்டாரு. ஆர்சிபி வந்து பவுலிங் அட்டாக் வந்து பண்ணலங்க. நிறைய வந்து ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 18 ஓவர்லேயே அவங்க மேட்சை முடிச்சிட்டாங்க ஆர்ஆர். ஸோ பவுலிங்கில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் ஆர்சிபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலை போன, அதாவது சின்ன தலை சொல்லுவாங்களே, தளபதி ஜட்டு போன நேரமா இல்லை அந்த குட்டி பையன் சூரியவம்சி இருக்கிற நேரமா தெரியல, ஆர்ஆருக்கு இப்போ அந்த சீசன் செம்மையாக இருக்குது. 4 மேட்ச்சில் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்டு நாட் அவுட்டு. 25 பாலில் 25 ரன் எடுத்திருந்தாரு. ஜுரேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 83 ரன் எடுத்திருந்தாங்க. நாட் அவுட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. அப்கமிங் மேட்சும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்சிபியோட நெக்ஸ்ட் வந்து எம்ஐ கூட மேட்ச் இருக்குது. அந்த மேட்சும் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்குது. நான் ஆர்ஆருக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணேன். நான் சப்போர்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.